5000 மக்கள் வந்து அந்த நகரம் முழுக்க இருக்கிற மக்கள், பழங்குடியின மக்கள் வந்து அங்கே கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சம்வாதம்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அதை ஒட்டி ஒரு மண்டலத்துலேயும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஒடிசா இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி ரீஜனல் சம்வாதம்னு சொல்கிறாங்க. மண்டல அளவில் இந்த சம்வாதம் நடக்குது. அப்போ இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீலகிரியில் நடந்தது. நீலகிரியில் இதேமாரி ஒரு சம்வாதம் நடந்தது. அப்போ இந்த தடவை சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மத்தியில் இந்த சம்வாதம் பேசி அவங்க பிரச்சனைகள் என்ன நம்ம கேட்கலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி இங்கே நம்ம செஞ்சியில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் படித்த பிள்ளைங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு டாடா ஸ்டீல் சம்வாதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் அவங்க சாயந்தரம் உங்களுக்கு சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சியோட ஒட்டி நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பேச போகிறோம். எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு பேச போகிறோம். நம்மளால் முடிஞ்ச சக்திக்கு என்னென்ன செய்யலான்னு. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே வந்துருக்கூடிய அவங்க இன்னும் வரல. ஒரு சின்ன கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. நம்ம குறும்பன்ஸ்னு ஒரு பழங்குடி இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவிலாம் பார்த்துருப்பீங்க. தலையில் தேங்காய் உடைச்சி பாட்டெலாம் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? குறுமன்ஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களோட அவங்க பாரம்பரியமாக எப்படி சாமி கும்பிடுவாங்கன்றதை இப்போ இங்கே செஞ்சு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கும் டாடா ஸ்டீல் ஃபவுண்டேஷன், கறி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்பு டாடா ஸ்டீல் வீடுலாம் கட்டுறோம்ல, வீடுலாம் கட்டுறோமே டாடா ஸ்டீல். அந்த ஸ்டீலோட நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஜம்ஷத்பூரில் இருக்குது. ஜம்ஷத்பூர்னு ஒரு ஊர் இருக்குது ஜார்க்கண்ட் மாநிலத்தில். அந்த மாநிலத்தில் தான் நமக்கு இந்தியாவுக்கான இந்த இரும்பு கம்பிலாம் தயாராகி வர இடம் அங்கே தான். அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம நெய்வேலி மாரி இருக்கும். அது ஒரு டவுன்ஷிப் ஃபுல்லாக. அங்கே அந்த நிறுவனம் டாட்டா சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். டாட்டா யாருன்னா இந்தியாவோட ஒரு முதுபெரும் தொழிலதிபர். அவங்க இந்தியாவோட பெரிய தொழிலதிபர். நிறைய நிறுவனங்கள், ஒரு பெரிய டாட்டா பிர்லான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாட்டா நிறுவனம் தான் நம்மளோட இணைஞ்சு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை படிக்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பழங்குடிகளுக்கு காலேஜ், ஸ்கூல்ஸு, இப்படி நிறைய வேலைகளை டாட்டா நிறுவனம் செய்கிறாங்க. அப்போ அவங்க தேசம் முழுவதும் இருக்கிற பழங்குடிகளை ஒருங்கிணைக்க தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, ட்ரைபல் ஐடென்டிட்டி. அதுனா பழங்குடியினருக்காக மட்டுமே அந்த டாட்டா நிறுவனம் சில வேலைகளை செய்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 100 இளைஞர்களை கூப்பிட்டு டிஎல்பின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. டாட்டா ட்ரைபல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் வருண் உங்களுக்கு ஈவினிங் சொல்லுவார். அப்போ இவ்வளோ வேலைகள் செய்கிற அந்த நிறுவனம் தமிழ்நாட்டிலையும் சரி இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளோட பிரச்சனைகளை நம்ம பேசலாம் அப்படின்றதுனால தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அதுக்காக தான் வருண் ஜஸ்டன், அவரோட பேர் வருண். அவங்க ஜம்ஷத்பூர்லேருந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து கவிதா, அவங்களும் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய குழந்தைகள் படிக்கிறதுக்கான அந்த முயற்சியை எடுத்துகிட்டு அங்கே நிறைய பேர் நர்சிங் காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துல அட்மிஷன் பண்ணுறதுக்கான வேலை செய்கிறாங்க. ஜோதேஷ், அவரும் இதே மாதிரி இப்போ குஜராத்லேருந்து வந்திருக்கிறார். அவர் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை ஒருங்கிணைக்கிறது தேசம் முழுக்குது பணி. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் அகமதாபாத்லேருந்து, ஒருத்தர் டெல்லியிலேருந்து, ஒருத்தவங்க பாண்டிச்சேரி வந்து நிறைய தூரம் பயணப்பட்டு கிட்டத்தட்ட 2 நாள் பெங்களூர் வந்து அங்கேருந்து நிறைய ஏர்போர்ட்லாம் மாறி வந்து இப்போ திருப்பி போகிறப்பே அதே மாதிரி தான் போகிறாங்க. எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ தேசம் முழுதும் பழங்குடி மக்களுக்கான அந்த வேலைகள் செய்கிறதுக்காக இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிறாங்க. எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வந்து ஒரு 2019 நான் அவங்களோட டாடா ஸ்டீல் ஃபவுண்டேஷனோட சின்ன தொடர்பு இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட நிறைய ஊருக்கு நம்ம கோவிட் டைமில் நிறைய பொருள் கொடுத்தோம்ல, உப்பேலூருக்கு வந்து கொடுத்தோம். நிறைய ஒரு கோவிட் டைமில் நம்ம பொருள்லாம் கொடுத்தோம் பாருங்கள். அப்போ அதிலெல்லாம் அவங்களோட பங்களிப்பு நிறைய இருந்தது. டாடா ஸ்டீல் ஃபவுண்டேஷனோட நிறைய பங்களிப்பு இருந்தது. நிறைய பொருட்கள் கொடுத்தாங்க.
பிரச்சனைகள் எதுவுமே இல்லையா? நல்ல விஷயம் 1-2 தான் இருக்கும். பிரச்சனைகள் தான் நிறைய பழமொழியே பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நம்மளோட லைஃப் வாழ்க்கை பிரச்சனை தான் இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம பிறந்த இடமும் பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா 2 வருஷம் ஆகிருந்தாலும் பிரச்சனை, விழிஞ்சி வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை, ஒரு இடத்துல தங்கி வேலை செஞ்சாலும் பிரச்சனை, ஒரு இடத்துல போய் ஒரு காவலுக்கு ஒரு மாந்தோப்புக்கோ ஒரு தென்னந்தோப்புக்கோ காவல் வந்து இடத்தாலும் பிரச்சனை, செங்கோலுக்கு போய் 4 பேர் 4 குடும்பமா போறாங்க அந்த இடத்துல பிரச்சனை. பிரச்சனைகள் இல்லாத எந்த இடம் சொல்லுங்க பார்ப்போம்? எல்லா இடத்துலயும் பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம சரியான ஒரு படிப்பறி இல்லாதனால இந்த பிரச்சனையை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியல. பிரச்சனை பண்றவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் பிரச்சனையை வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு வலி அடி எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு தான் இந்த இயற்கையோட வாழறதான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கு. எப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஜாதிவாரி கணக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அது வந்து இப்போ செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் சர்டிஃபிகேட் விஷயத்துலங்க கவர்மெண்ட்டில் அடிச்சு மொத்தத்துக்கும் அப்படியே வந்துச்சு. அது எடுத்துன்னு போய் கொடுத்தா அது உங்களுக்கு செல்லாது. அவங்க போனால் குடும்பம் தான் மலைகளாக இருப்பாங்க, நம்ம ஏரியாவில் இல்லைன்ற மாதிரி ஒரு எடுத்துட்டு மோஸ்ட்லி கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து அரசாங்கமே எடுத்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க சார். ஒரு தனிப்பட்ட ஒரு 2 குடும்பம் ஒரு 3 குடும்பம் மட்டும்தான் ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தானாகவே தான் போராட முடியுது. அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணுங்கிறது தான் சார் என்னோட கோரிக்கை. வேலைக்கு போகிற இடங்கள்ல எல்லா கம்யூனிட்டியை பார்க்குறப்ப நம்ம பழங்குடி மக்களில் வந்து இப்போ வேலைக்கு போகிற இடத்துலையோ இப்போ வந்து செங்கல் சூளைக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். அது ஒரு உதாரணத்துக்கு அந்த ஓனரோ இல்லை வந்து அவங்க அந்த யார் கணக்குப்பட சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க. பாலியல் ரீதியாக நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. சின்ன வரலும் சவாலாக சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? கீழ்மட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நமக்கு பிரச்சனை என்னன்றது தெரியுது. நாங்கள் தான் சொல்லணும்னு இல்லை, நம்ம மத்தியில் எல்லாரும் நம்ம பேசணும். அதான் கலந்துரையாடல். இது மட்டும் இல்லை, நம்ம அவங்க சொன்னாங்க பாருங்க, இப்போ அந்த மேடம் சொன்னாங்க பாருங்க, ஒரு குடும்பம் 2 குடும்பம் இருக்கிற இடத்த இப்போவும் கவர்மெண்ட் ரீதியாக வந்து கணக்கெடுப்பு நடத்துறதில்ல. அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கல. அவங்களுக்கு இப்போவும் ஆதார் கார்டு கூட இல்லாமல் இருக்கிற ஒரு தம்பி இப்போ இதில் கலந்துரையாடலில் நிற்கிறான். அந்த மாதிரியான பிரச்சனை ஆதார் கார்டு கூட எடுக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டுக்கிறோம். நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக பாயிண்டடா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ நம்ம அந்த நம்ம முறையாக வந்து அவங்க என்னுடைய இன ரீதியாக எங்கள் அப்பா எங்கள் தம்பி அந்த மாதிரி இல்லாத சிலர்லாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வாங்க முடியல. அந்த பிரச்சனைலாம் இருக்குது. சொல்லியே போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லுங்க. நாம பேசாத வரலாம் எதுவும் இது பண்ண போகிறதில்லை. நம்ம கல்வியே ஒரு பிரச்சனை தான். மாற்று சமூகத்தால் நிறைய பிரச்சனைகள் என்ன மாற்று சமூகம் நம்ம சமூகத்தை பார்க்கும்போது நம்ம பசங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும். நீ இருளர் கம்யூனிட்டிலேருந்து உன் பையனை வந்து உன் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி படிக்க வைக்கிறேன், அப்போ உனக்கு வேலை கிடையாது. இந்த டாமினேஷன் நிறைய இருக்குது. டாமினேட் பண்ணிட்டு வெளியே அனுப்புகிறாங்க. வேலை வாய்ப்பு அங்கே எடுக்கப்பட்டு அதே மாதிரி நம்மளால் வேலை ஆக வேண்டியதுன்னா கரெக்டாக அந்த வேலை வாங்கிட்டு அதுக்கான சேலரி கொடுத்துருக்குறோம். இந்த விஷயம் நிறைய இருக்குது. எல்லாமே பேசி என்னதான் எதிர்பார்க்குறேன் நமக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. இங்கே இருக்கிறது நம்ம பழங்குடியோட நம்ம மக்கள் தான். உங்கள் மனசுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறோன்னு. எல்லாம் மொத்தமாக சொல்ல வேணாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இப்போ ஒரு குழம்பு வச்சா உப்பு இல்லைன்னா குழம்பு வைக்குமா? அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை கூட தெரியாதா? இப்போ அடித்தளமாக பார்த்தீங்கன்னா 4 தலைமுறை 5 தலைமுறை 6 தலைமுறை இருந்த இடத்துல கூட பட்டா வாங்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்க சரியான வேலை செய்யாதனால அப்படி அந்த இடத்துல அப்படி ஸ்டெக்கா நிற்குது. கேட்டா இது பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு. இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 100% 5% தான் பட்டா கிடைக்கும். 95% பட்டா கிடைக்கும். ஹவுசிங் பட்டா கிடைக்கல. என் பேர் முடியம்மாள்.
எனக்கு ரொம்ப பிரச்சனை தான். எனக்கு இப்போ போய் இருக்கிற இடம் வந்து ரொம்ப பிரச்சனை. எது போய் செஞ்சாலும் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இப்போ ஒரு வீட்டில் போட்டுருக்குறோம், அந்த இடத்துல வந்து இது தாண்டி வரக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே எனக்கு இது வரல பட்டா வந்து. சின்ன வயசுலேயே அதிகமாக போதைப் பொருள் பழக்கமாயிடுறாங்க சார். அந்த மாதிரி இல்லாத பழக்கம் கொண்டு வரும் நடக்குது. இப்போ ஒன்று நீங்கள் சொன்னீங்களே ஒரு பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைகளில் எதாவது நடக்குது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. டிஸ்கிரிமினேஷன் ஏன் நடக்குது, படிக்க முடியாததுக்கு என்ன பிரச்சனை, அப்புறம் ஜெனட்டிக் ஃபியர், நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குதுல்ல, பெரிய ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போகிறோம்ல, அந்த பிரச்சனை ஏன், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏன் நமக்கு கிடைக்கல, ஹராஸ்மெண்ட், நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நம்மளுடைய பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க இல்லையா, அது ஏன் நடக்குது, லேண்ட் பட்டா இஷ்யூஸ் ஏன் நமக்கு வீட்டு மனைகள் கிடைக்கல, வனத்தில் போயிட்டு நம்மளால் ஏன் வன உரிமையை நம்மளால் எடுத்துக்க முடியல, அப்புறம் வீடுகள் ஏன் நமக்கு கிடைக்கல, தட் ஃபாரஸ்ட் ரைடு, அப்புறம் அடிக்ஷன். இப்போ சமீப காலமாக இந்த போதை பழக்கத்துக்கு ஏன் நம்மளோட பிள்ளைகள் ஆளாகிறாங்க, அப்புறம் ஏன் குழந்தை திருமணம் அதிகமாகுது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பிரச்சனையை சொல்லியிருக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லலை, கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இது ஏன் நடக்குது, புரியுதுங்களா? சொல்லுங்க, நீங்கள் அப்படியே சொல்லுங்க. மைக்கில் என்ன பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன பிரச்சனை படிக்க முடியலையா? நம்மளால நிறைய பேர் படிக்கல இல்லையா? அது என்ன காரணத்தால படிக்கல? ஏதோ காரணம் இருக்குல்ல. சரி, அப்புறம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பல, the parents not allowed to go to school. அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், ஜெனடிக் ஃபேர்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, மரபுசார் பயம். நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்தா கொஞ்சம் பயந்துருவாங்க. அவர் இப்போ நிலங்களில் பார்த்தீங்கன்னா கூட காலையில் வந்துடுறான்னு பேர் சொல்லி, அவர் பார்த்தா இப்போ 20 வயசு பையனாக இருப்பார், 50 வயசு ஆளை பார்த்து சொல்லிட்டு போவார். நாளைக்கு காலையில் கழனிக்கு வந்துடுறாரு, அன்றைக்கி பேர் சொல்லிட்டு போவார். அது எந்தெந்த வருதுன்னா அந்த ஜெனடிக் ஃபேர்னு சொல்லுவாங்க, மரபுசார். அது என்ன சொல்லிடுறேன், அதாவது படிக்க பிரச்சனை என்னன்னு கேட்குறப்போ 1வது 2வது என்ன, ஒரு 8வது, ஒரு 10வது, 12வது, இது ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல முடிஞ்சிருது. அதுவே இவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனையை தாண்டி தான் அந்த படி வைக்கிறாங்க. ஒன்று, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிற பிரச்சனை இருக்கு. பார்த்தீங்கன்னா யாராலையும் போக வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பணத்தை அதில் வேலை வச்சிடும். அது என்னது? பொருளாதார பிரச்சனை, அதிகமான பணம் பிரச்சனை, வேலைக்கு போக முடியாது, ட்ரெஸ் எடுக்க முடியாது, அந்த ஷூ எடுக்க முடியாது, கை வாங்க முடியாது, பஸ்ஸுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் அடங்குது. பொருளாதார பிரச்சனை அதான் எக்கனாமிக். ஸ்கூல் போக முடியாததுக்கு, காலேஜ் அனுப்ப முடியாததுக்கு ஒரு பொருளாதாரமும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் என்ன பிரச்சனை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த சர்டிஃபிகேட் எங்களால் ஏன் வாங்க முடியலன்னா, நாங்கள் அங்கே போயிட்டு கேட்டாலுமே மணிகாரனா கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஜாதியான்னு கேட்குறாங்க. இந்த ஜாதியான்னு தெரியறதுக்கு நான் ஆதி காலத்தில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் நான் போகணுமா? அதே அந்த சர்டிஃபிகேட் மீறி நம்மளுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களோட ப்ரூஃப் கேட்குறாங்க. அவங்க வாங்கணும்னா அவங்க தலைமுறையில் யாருன்னா வாங்கியிருந்தா அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. அதை எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் இந்த மிஸ்டேக் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் போய் வாங்கன்றாங்க. நாங்கள் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து பழக வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க யாராவது ஒரு ரத்த சம்மந்தப்பட்டவங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பசங்க படிக்க போனாலும் அவங்க ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறீங்க. எல்லா பிள்ளைங்களோட மாதிரி எல்லா பிள்ளைங்க எப்படி அவங்க அப்பா அம்மா தனியாக கவர்மெண்ட் ஸ்கூலு பணம் கட்டி படிக்க வைக்கிற மாதிரி அது பசங்களுக்கும் ஆசை வந்துடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து வறுமையை கீழே தள்ளுறதுனால அந்த வறுமைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த படிப்பை அப்படியே நிப்பாட்டிட்டு அவங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கோ அவங்க சம்பாதிக்க அப்படி போயிடுறாங்க. கல்லா இருக்க அவங்களுக்கு என்ன வேலை கொத்தடிஞ்ச மாதிரி கிடைக்குதோ அந்த வேலைக்கு அவங்களுக்கு அன்றைய சாப்பாடு கிடைச்சா போதுன்ற மாதிரி போயிடுறாங்க. அது அந்த பாகம் வந்து ஜாதின்றது வந்து எல்லாம் ஒரு சமமானது யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலில் கூட பிள்ளைங்க நீங்கள் இருளரா, ஸ்கூலில் டீச்சர் கேட்டால் கூட இல்லாமல் நம்ம ஜாதி கேட்டால் நான் இந்த ஜாதி தான் சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்காக அப்போ எப்படி குளிக்காம கலாச்சாரம் இல்லாமல் இருந்தாலும் அதே மாதிரியே கிளாஸ் அவங்க இதுவும் மாறும் போது அதே மாதிரியே எடுத்துருவாங்களா? ஒரு இடத்துல அது வந்து அந்த மலை பகுதியில் அது மாதிரி இல்லை.
நாங்கள் இருக்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு பஸ் வசதியோ எல்லாமே இல்லை. அதான் அவங்களுக்கு நாகரிகம் தெரியல. நாங்கள் சிட்டி உள்ளார வந்ததுக்கப்புறம் இது மாதிரி பசங்க போயிட்டு இப்போ என் பசங்களை கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் நாங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கவே கிடையாது. எனக்கு கூட இந்த மாதிரி வாங்கல. எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட இதுலாம் எடுத்துட்டு வைக்கிறது கூட எனக்கு வரவே இல்லை. சரி. அதே இது ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு கூட அந்த சர்டிஃபிகேட் தான் எங்களை கேட்குறாங்க. வீட்டு மனை கிடைக்காததுக்கு என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு அது மெயினாக முக்கியமான விஷயம் ஆதார் கார்டு தான். அது மெயினாக ஃபஸ்ட்டு கேட்குறது ஆதார் கார்டு தான். பேசிக் டாக்குமெண்ட்ஸ் they don't have basic documents. அப்புறம் வேற என் பேர் அஞ்சலி. தவறுனாங்களே எங்களுக்கு வந்து வீட்டு பட்டாங்க அழுந்து விட்டுக்கிறாங்க. 1 சென்ட் மட்டும்தான் அழுந்து விட்டுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து 2 சென்ட் அழுந்து விட்டா கூட எங்களுக்கு பரவாயில்ல. ஒரே 1 சென்ட் அழுந்து விட்டா நாங்கள் எந்த வீடு கட்டுறது? நாங்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்? எங்கள் ஃபேமிலி ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டா வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அதான் கேட்குறாங்க. பட்டா கிடைக்காததுக்கு காரணம் என்ன? பட்டா கிடையாது காரணம்னா எங்களுக்கு வீடு அங்கே பக்கத்தில் எங்களுக்கு வீடு வந்து இடங்களே இருக்குது. இடம் பட்டா வந்து 1 சென்ட் தான் விடுறாங்க. எங்களுக்கு 1 சென்ட் விட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? In some villages they are giving less. நாங்கள் மனு எழுதி கொடுத்தோம். நாங்கள் எத்தனை வாட்டி மனு எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு மனு அங்கெல்லாம் வீடு கேட்குறாங்க. நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டா வர எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து பிரச்சனை வருதுன்னா 1 சென்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது 1 சென்ட் கொடுத்து ஒன்றுமே புண்ணியம் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற தாசில்தார் அங்கே இருக்கிறவங்க அது அதிகாரிங்க அவன் பண்ணுற ஆளுவ மணிக்காரன் அவன் பண்ணுற வேலை தான். நம்ம எல்லாம் காடுகளை ஒட்டி இருக்கிறோம், பக்கத்தில் காடு இருக்குது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர முடியாது, இல்லை அது உள்ளே இருக்கிற நிலத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி இஷ்யூ இருக்குல்ல. அப்போ அது என்ன மாதிரி பிரச்சனை? இப்போ நமக்கு வன உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. வன உரிமை சட்டத்தில் நம்ம போய் உள்ள இருந்து காடு. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பக்கத்தில் காடுகள் இருக்கிற பக்கத்தில் கைவிடத்தாங்கள் பக்கத்தில் காடு இருக்குதுல்ல, காடுகளில் ஒட்டி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னது? பேப்பர்மெண்ட்லேருந்து வரணும். என் பேர் ராமஜெயம். காட்டு ஃபாரஸ்ட் பக்கத்துல எங்கள் வீட்டு மேலே ஆரம்பிச்சு காட்டுக்கு உள்ளே உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் எந்த பொருள் கொண்டாடுறது பார்ப்போம். நாங்கள் வீடு கட்டணும்ல உள்ளே இருந்து போய் எதனா இருந்து கொம்பு கொடியை வச்சு கட்டாதான் கட்ட முடியாது. உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. போய் காலத்துல இருந்து இன்னுமே எங்கள் மக்களுக்கு எந்த பட்டாலும் வந்ததும் கிடையாது. 60 குடும்பம் இருக்கிறோம். நாங்கள் மனு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாரியம்மா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இப்போ எஃப்ஆர்ஏ பற்றி பேசினாங்கல்ல, ஏன்னா நான் 6 மாதமா இந்த எஃப்ஆர்ஏல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் நவ் இப்போ ஏற்பாடு கூட போயிட்டு தான் வந்திருக்கேன். வன உரிமை சட்டம் வந்து 2006 கொண்டு வரப்பட்டது. இது வந்து இப்போ இந்த ஸ்கீமை வந்து நம்ம டைரக்டர் மூலிமா நாம கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் வந்து இந்த வன உரிமை சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு கிராம சபையில என்ன அவங்க என்னென்ன உரிமைகள் பெறலாம், அது எப்படி கொண்டு போய் சேரலாம், ஃபாரஸ்ட் ஆளுங்களை எப்படி வந்து நம்ம வந்து அணுகலாம் அப்படின்ற முறைப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஏற்காடு ஃபீல்டெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்னைக்கு நான் இந்த இதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட், நம்ம மக்களுக்காக நம்ம தான் பேசி ஆகணும்ட்டு. இப்போ எஃப்ஆர்ஏல வந்து நான் ஜூலையில் ஒர்க் ஜாயின் பண்ணேன். அதிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, ஓசூர், அப்புறம் திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் ஃபீல்டு பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல எஃப்ஆர்ஏனா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். எஃப்ஆர்ஏன்றது வந்து 2006 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அது வந்து நம்ம பழங்குடி மக்களுக்கு எதுக்கு உதவுதுன்னா, காடுகளை அழிக்கக்கூடாது, 2வது வனவிலங்குகளை வந்து வேட்டையாடக்கூடாது. இதை பாதுகாப்புக்காக தான் நம்ம பழங்குடி மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இது மெயின் வந்து நம்ம பழங்குடி மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பு. முதல் உரிமை அவங்களுக்கு தான் போய் கொண்டு சேரும். இதுல ஒரு 3 விதமான இதற்கு உரிமை இருக்கு. சொன்னது என்னன்னா மொத்தம் 3 உரிமை இருக்கு. தனிநபர் பட்டா, இன்னொன்று வந்து சமூக உரிமை, இன்னொன்று வந்து சமூக வனவள உரிமை. இந்த தனிநபர் பட்டான்றது எப்படின்னா, முறைப்படி மக்கள், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் அந்த கிராம சபைக்கு தகுதியானவர்கள். இந்த உரிமை வந்து நம்ம கிராம சபைக்கு மட்டும்தான் செல்லும். அந்த கிராம சபையில 15 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து, கிராம சபையில வந்து கிராம சபை தலைவர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது வன உரிமை குழு தலைவர்கள் 15 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல தலைவர் ஒருத்தர், செயலாளர் ஒருத்தர், மீதி 13 பேர் வந்து எஃப்ஆர்சி மெம்பர்ஸா இருப்பாங்க.
அந்த மெம்பர்ஸ் ஒரு மூன்றில் ஒரு பங்கு பெண்களாக இருக்கணும். அப்போ 10 பேர் ஆண்களாக இருக்கணும், 5 பேர் பெண்களாக இருக்கணும். இது முறைப்படி நம்ம கொண்டு போனாலே நம்ம வந்து கிளைம்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எஃப்ஆர்சி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம பேசணும். இன்னொன்று அந்த இடத்துல நம்ம மக்கள் எத்தனை வருஷமா வாழ்றாங்கன்ற ஒரு மெயின் பாயிண்ட். அந்த நிலம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெவன்யூ ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி இல்லை, ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒட்டி இருக்கணும். அந்த எஃப்ஆர்சி 15 பேரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு தீர்மானங்கள் எடுக்கணும். நாங்கள் வந்து 3 நோட்டு போடுவோம். அந்த 3 நோட்டில் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளர் பட்டியல் எடுப்பாங்க. எனக்கு அது நான் இதுக்குள்ளே வரல. ஏன் அப்ளிகேஷன் டினைட் ஆகுது? ஏன் இவங்களுக்கு பட்டா கிடைக்கல? பட்டாவோ இல்லைன்னா ரேஞ்சர்ஸ் பார்த்தாலே பயம். அதுதான். அதாவது என்னன்னா அடிச்சுடுவாங்களோ இல்லை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ, கேட்கறதுக்கு ஆள் இல்லையோ. நம்ம எல்லாம் பாமர மக்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க எதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. கேட்டா வந்து நீ ரொம்ப அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு இது எல்லாத்துலயும் இருக்கு. அந்த போதைப் பொருள் பழக்கப்படுத்துறது, அப்புறம் சாராயம் எடுத்துக்கிறது, குடிக்கிறது, டாஸ்மாக், இந்த மாதிரி இஷ்யூ, அப்புறம் சைல்டு மேரேஜ், இந்த மாதிரி இதுல இல்லாத இஷ்யூகள் வேற என்ன இருக்குது? நம்ம எழுதிக்கிறது இல்லாம பணமுடிகளுக்கு வேற என்ன பிரச்சனை? பேரண்ட்ஸ். ஆமாம் சார், பேரண்ட்ஸ் கவனிப்பு இல்லை, அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அப்புறம் சார் அதில் லேடிஸே அதிகமாக அடிக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு மாதிரி எதனா கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணணுங்கிறது தான் சார் காரணம்னா நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரிகாபிலிட்டேஷன், அது அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றணுன்றது. பிரச்சனை என்ன? ஏன் அதுக்கு பழக்கமாக வராங்க? அதாங்க சார், நம்ம எப்படி வேணா இருக்கலாம், நம்ம பழக்க வழக்கமும் மாறி போயிடுச்சு. நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நம்ம கலாச்சாரம் மாறும்போது அந்த எதுவும் அடிக்ட் ஆகிட்டாங்க சார். நம்ம வந்து அந்த மக்கள் கிட்ட வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க. பழங்குடி மக்கள்னா இப்படிதான் இருப்பாங்க, பழங்குடி மக்கள்னா வந்து போதைக்கு அடிமையாகணும். அவங்க வந்து எந்த ஒரு அது அவங்களோட பார்வை. இவங்க ஏன் போதைக்கு ஆளாகிறாங்க? அதுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு இல்லைன்னு சார். இன்னொன்று வந்து படிப்பறிவுன்றது மெயின், அதுதான் சார். விதிகளை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து இங்கே நல்லா இருக்கும். அதான் கேட்க திருமணம், இளம் வயது திருமணம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இங்கே கணக்கெடுத்தாலும் இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் ரொம்ப கம்மியான வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் கல்யாணம் பண்ணால் எங்கள் அப்பா ரொம்ப குடிப்பார், அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அதனால இதுக்கு மேலே எப்படி பொண்ணுங்களை வச்சு இது பண்ணுறது, சம்பாதிச்சு சரியாக தரமாட்டார். அதனால எங்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறாரு. சூப்பர், நல்ல காரணம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியாச்சு, அதுக்கான தீர்வு என்ன மட்டும்தான். அதெல்லாம் எழுதக்கூடாது. கல்வியில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான தீர்வு என்ன, அதை நீங்கள் முதல்ல பேசுங்க. கல்வியில் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி பேசிட்டு நீங்கள் அதை படமாக வரையலாம், எழுதலாம். குறைஞ்சி ஒரு 5 பாயிண்ட் ஆச்சும் தீர்வு மட்டும்தான் எழுதணும். சரிங்களா? உங்கள் தலைப்பு கல்வி. சரி, உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்டேஷன் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னோம்ல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, நிறைய பிரச்சனை. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன தீர்வு? இந்த பழைய கதையை எழுதக்கூடாது. எனக்கு வந்து அதிகாரி, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நம்ம தான் பிரச்சனைக்குரிய ஆள், அதை நம்ம சரி பண்ணால் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பேசுங்க. உங்கள் குரூப்புக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசு நலத்திட்டங்கள் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகேவா? அரசு நலத்திட்டம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன தீர்வு, அதை நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு பாயிண்ட் அவுட்டாக எழுதுங்க, டயக்ராம் வரைங்க. ஓகே, ஓகே. பட்டா, இது பிரச்சனைகள் நமக்கு என்ன இருக்குது நமக்கு தெரியும், பேசிட்டோம். அதுக்கு என்ன தீர்வு? உங்களுக்கு தெரிஞ்ச தீர்வு யாரும் கத்தி எடுத்து கொத்த பதிலும் நமக்கு அதை சரி பண்ணணும்னா என்ன தீர்வு? இப்போ அதுக்கு நிறைய காரணமாக குடிக்கிறாங்க, சின்ன வயசில் கூட அப்பாவும் குடிக்கிறாரு, பிள்ளையும் குடிக்கிறாங்கல்ல. அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணலாம்? மற்ற பழக்கம்லாம் கெட்ட பழக்கம்லாம் வருது, அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன, அதை நீங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சார்ட் எழுது. உங்கள் குரூப்புக்கு போதைப்பொருள், உங்களுக்கு சைல்டு மேரேஜ், சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. நித்தியா எங்கே தானே இருக்குது? நித்தியா சைல்டு மேரேஜ் தானே? நீங்கள் 18 வயசுக்குள்ளே தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஆமாம், அவங்களே சைல்டு மேரேஜ் தான். சரி. அப்போ
அந்த இளம் வயசு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ அது சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சரியா? அந்த பிரச்சனையை நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த வழியை மட்டும்தான் எழுதணும், காரணத்தெல்லாம் எழுதக்கூடாது, தீர்வு மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? உங்கள் குரூப் என்ன டாபிக்னா டிஸ்கிரிமினேஷன், சாதிய பாகுபாடு. அதில் இருக்கிற பிரச்சனை, நம்மளை ஜாதி சொல்லி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நிறைய பிரச்சனை. அதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணால் அந்த பிரச்சனை சரி பண்ணலாம், தீர்வு மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? உங்கள் குரூப்புக்கு டாபிக் கல்வி. கல்வி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஓகேவா? கல்வி இருந்தால் என்ன நடக்கும்? கல்வி இல்லை திருப்பி கொடுக்கணும். 2 டாபிக் திருப்பி வரும். கல்வி ஏன்னா வித்தியாசமான பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா? அதனால் கல்வி உங்கள் குரூப்புக்கு மேடம் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. நீங்களும் எல்லாரும் பேசணும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இருக்கணும், எல்லாரும் கருத்து சொல்லணும். சரிங்களா? கல்வியை பற்றி நீங்கள் எழுதணும். தீர்வு தான் இந்த கம்யூனிட்டி